கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் நாளிலே சந்தோஷமா இருக்கிறீங்க? மீண்டுமாய் இந்த ஒரு புதிய மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் நம்மளை கிருபையினாலே பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த 8 மாதமும் ஆண்டவர் நம்மளை அழகாய் நடத்தி வந்தார். அவர் இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே உங்களுக்காக தேவன் ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக செபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கு முன்பதாக அநேகர் இந்த யூடியூப் சேனலை பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே போறீங்க. ஆனால் இங்கே நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். தேவையில்லாத காரியத்தை எல்லாம் பார்க்குறீங்க, நேரத்தை வீணாக்குறீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளோ நேரத்தை ஒதுக்குறீங்களோ, அவருடைய வார்த்தைகளை எவ்வளோ கவனமாக கேட்குறீங்களோ, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த யூடியூப் சேனல் பார்க்கிற தேவ பிள்ளைகள், என்னுடைய யூடியூப் சேனல் ஜீசஸ் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி, இந்த சேனல் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எழுப்புதல் ஊழியத்தை குறித்து இது இருக்கிறது. நீங்கள் அநேக காரியங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கேட்போம். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதான வார்த்தை சங்கீத புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாவீது அழகாக இந்த வார்த்தை சொல்கிறார். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி. நீங்க ஆண்டவரிடத்தில் என்ன விண்ணப்பத்தோடு இந்த மாதத்துல நீங்கள் செபத்தோடு தெய்வனிடத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த மாதத்திலே எனக்கு ஒரு விடுவு காலம் வராதா? ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா? என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா என்று நீங்கள் பல யோசனையோட நீங்கள் காத்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதற்கான ஒரு பதிலை தேவன் உங்களுக்கு தரும்படி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அவர் உங்களோடு பேசும்படி இந்த வார்த்தை சொல்லுகிறார். அவர் உமது மன விருப்பத்தை, முதல்ல உங்களுடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துள்ளி. நீங்க என்ன ஆண்டவரிடத்துல மன விருப்பத்தோடு கேட்கிறீர்களோ, தேவ சமூகத்தில் என்னத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ, ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுடைய மன விருப்பம், இந்த நிகழ்ச்சி யார் பார்க்குறீங்களோ, இந்த சத்தத்தை யார் கேட்குறீங்களோ, உங்களுடைய மன விருப்பத்தின் தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீங்க என்ன ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறீங்களோ அந்த ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன விண்ணப்பத்தோட தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்காதா, எனக்கு திருமணம் ஆகாதா, வேலை கிடைக்காதா என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துல காத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு அலையில சொல்லுவோம் ஹல்லேலூயா. சங்கீதம் 21:2 தாவீது சொல்கிறார், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாத இருக்கு. ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைங்க யார் அவரை துதிக்கிறார்களோ, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ, அவரை தேடுகிறார்களோ, ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க என்னென்ன காரியங்களை கேட்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சங்கீதத்துல 32ஆம் சங்கீதம் 8வது வசனம் வாசித்து பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார், நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த வாக்கு தத்தத்தை கத்த கொடுத்து உங்களை நடத்துவார். உங்க மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதீங்க, தைரியத்தோட மன மகிழ்ச்சியோட இருங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் உங்களுடைய கண்ணீர், கவலைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் உங்களுக்கு மன விருப்பத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 19வது வசனத்தில் பேச சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுகையில் கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. யார் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர் விருப்பத்தை படி. அப்ப ஆண்டவருக்கு நீ பயந்து நடந்தா ஆண்டவர் உங்க விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இயேசு சுவாமிக்கு நீ உண்மையாய் பயந்து நடக்கும் பொழுது, அவருக்கு உண்மையாய் நீ கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, அவர் சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லுங்க பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறார், அவர்கள் கூப்பிடுகையிலே நான் கேட்டு அவர்களை ரட்சிக்கிறேன். எவ்வளவு நல்ல தெய்வம். அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த வார்த்தை மூலமா சொல்லுகிறேன். அவருக்கு நீங்க பயந்து நடக்கும் பொழுது அவர் உங்களுடைய விருப்பத்தை அவர் செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். அதுவா நீ எந்த மதத்தகாரா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை கூப்பிடும் பொழுது அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை, மன மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்போதுதான் ஆண்டவர் உங்க மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். சந்தோஷமா இருங்க. சங்கீதம் 34 அதுதான் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாய் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். 5வது சொல்லுகிறது பாருங்க, உன் வழியை அவர் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அருளச் செய்வார். இன்றைக்கு அருள்நாத இயேசு உங்கள் அருகாமையில தான் அவர் இருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சி பார்த்திருந்தாலும் சரி, உங்க மன விருப்பத்தின்படி நிறைவேற்றுகிற தெய்வம், சந்தோஷமாய் நம்மளை நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு அற்புதமாய் நடத்துவார், சந்தோஷத்தோடு நடத்துவார், சமாதானமா நடத்துவார். கவலையே படாது. இந்த வார்த்தை நீங்க நிச்சயமா நம்பி விசுவாசம், அவர் உங்க மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அதனால ஆலோசனை ரொம்ப முக்கியம்.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணு வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் தான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீ மன மகிழ்ச்சியாயிரு. அவரே உங்களுக்கு மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை சந்தோஷமா நடத்துவார். நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இருந்த இடத்துல இந்த வார்த்தை விசுவாசித்து நீங்கள் என்னோடு கூட செபிப்பீங்களானா ஆண்டவர் உங்கள் இருதயத்தை நிரப்பி உங்கள் சமாதானத்தில் நிரப்பி உங்களை நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் செபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற என் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. இந்த வாக்குத்தத்த வார்த்தை மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், மன விருப்பத்தை அவர்களுக்கு அருளி ஆசீர்வதிக்கிற தேவன். தகப்பனே, என்ன சூழ்நிலைகளை யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்க அவர்களுக்கு இந்த வார்த்தை அவர்கள் சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரே அவர்களே இந்த வார்த்தை கேட்டு அவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். அவ சமாதானம் உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் நீ அறிவு சுவாமி. மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம் நீர். அவளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களை, ஊழியங்களையும், எல்லைகளையும் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் இருதயம் நிரப்பற்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க தொடர்ந்து உடைய கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதித்து உங்களுடைய காரினத்தால் அவனுடைய கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னது போல அப்பா, இந்த நாளில் நீர் உடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படியே நீங்க செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த இந்த வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.